மகா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ! சூர்யா மேலே சாஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் ஓவர் நைட்டில் மாற முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட உறவை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மகா சொல்கிறாங்க, அது எப்படி உங்களை நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியும்? அதுக்கு நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, இவளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுமா? ஐயோ அது நிறைய வேலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. காலையில் எழுந்தவுடனே நல்லா காஃபி கொண்டு போகிறாரு. மகா இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னங்க நீங்கள் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லை நீ தானே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன், அதான் நான் கொண்டு வந்தேன். டெய்லி நீ தானே எனக்கு தருவ, இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தராரு. இருங்க நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து மகா குடிக்கிறாங்க. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நல்லா இருக்கான்னு சொல்லணுமா? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி கொடுத்துருப்பேன், ஒரு நாளாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்களா? பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சூர்யா யோசிக்கிறாரு, ஆமாம்ல மகா எத்தனை நாள் சாப்பாடு நல்லா சமைச்சு கொடுத்துருப்பா, காஃபி போட்டு கொடுத்துருப்பா, ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு நான் சொன்னதே கிடையாது. ஒரு என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல, ஒரு மிஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இனிமேவாவது புகழ்ந்து பேசணும், எல்லாமே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன திடீர்னு கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு வரலான்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. மகா அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் எப்பவும் போல் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டோடனே சரி நான் போகிறேங்க, நான் கோயிலுக்கே நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், வீட்டில் தான் எனக்கு நிம்மதியே கிடைக்கிது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. சரி மகா நீ கோவப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. சாமி கும்பிடுறாங்க, எல்லாமே அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. உட்காரும் போது சூர்யா சொல்கிறாரு, இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? இல்லை ஸ்வேதா வந்துட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்கா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோடி மகாவுக்கு கோவமாக வருது. என்னங்க நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? அப்போது என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கல, அந்த ஸ்வேதா வராங்கன்றதுக்காக தான் நீங்கள் என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே கோவப்படுறாங்க. ஐயோ மகா நீ தப்பாக புரிஞ்சிக்காத சரியா? என் பார்க்கணுன்னு சொன்னான், அதான் வேறு ஒன்றும் இல்லை, அவள் என்னோட ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு தான், வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படியே மகா உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்களை சும்மா ஏதோ பண்ணணுன்றதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஸ்வேதா வரா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஸ்வேதாவும் அங்கேருந்து வராங்க. வந்த உடனே மகா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஏன் நான் இங்கே இருக்கேன், என்கிட்ட நீ பேசாமல் மகா கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு சூர்யா, நாங்கள் போய் தனியாக பேசணும், போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க. ஸ்வேதா மகா ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவ்வளோதான், ரொம்ப 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 நல்லவன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்ல, சும்மா அவரை அலற விடுறதுக்காக தான் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஸ்வேதாவும் சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு அங்கே அதே மாதிரியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அப்படி கோவமாக பேசிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி சூர்யா பார்க்குறாரு. பார்த்த உடனே ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக ஸ்வேதாவோட ஹஸ்பண்டு வராரு. அப்படியே பார்க்குறாரு சூர்யா. பார்த்தோன்னே கோவம் அதிகமாக வருது. என்ன ஸ்வேதா உங்கள் ஹஸ்பண்ட் வராரு, என்ன அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யா அப்படியே அமைதியாக இருக்கார். அப்படியே கிட்ட நடந்து வராரு மகாவோட ஹஸ்பண்டு. பார்க்கும்போது சூர்யாவுக்கு கோவமாக வருது. நீங்கள் எதுக்காக இவர் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ஸ்வேதா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்வேதா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைனா 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையுமே சரியாகும். கண்டிப்பாக அவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லை இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தயவு செய்து நான் பேசுகிறத கேளுங்க, ஒரு வாட்டி நம்ம பேசி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு வேளை நல்லவராக இருந்தால் ஸ்வேதாவோட வாழ்க்கை நல்லா தானே இருக்கும், நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து ஸ்வேதாவோட வீட்டுக்கார் நிற்கிறாரு. அப்படியே பேசுகிறதுக்கு மகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு இது பிடிக்கவே இல்லை, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு.
அப்போ ஸ்வேதா கிட்ட மகா கேட்குறாங்க, இங்கே பாருங்க உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டீங்க, அவரும் உங்கள்கிட்ட சண்டை போட்டார். ஆனால் ஒரு வாட்டியாவது என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பேசி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட நீங்கள் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக அவர் வரட்டும், நம்ம பேசி பார்க்கலாம் ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ஸ்வேதா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்வேதா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சூர்யாவும்